அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதிரசம் நல்லா எள்ளு போட்டு மொறு மொறுன்னு சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதிரசம் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி கோதுமை மாவை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் மாதிரியும் கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அளவு எல்லாம் ஒரே கப்பில் எடுங்க. 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். அதே கப்பில் அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு தான் என்கிட்ட இருக்குது. நான் எள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதோட டேஸ்ட் இன்னும் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லை அப்படின்னா பட்டர் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மாவை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். கையில் சேர்த்து இறுக்கி பிடிச்சோன்னா நல்லா கட்டியாக சேரும். இப்போ உதிர்த்து விட்டோன்னா நல்லா மாவு விழுந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெய் பிடிக்குன்றவங்க நெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ அதே கப்பில் 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலாப்பில் தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வச்சு செய்யணும்லாம் அவசியம் இல்லை. பிசைஞ்சு நம்ம அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 2ஆக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருளையாக திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிஸாக இதை உருட்டி எடுக்க வேண்டாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா தடிமனாகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருளியாக நம்ம திரட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஷேப் நமக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு பக்கம் சாய்வாக வச்சு கட் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷேப் கிடைக்கும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா தப்பமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒன்றொன்னா தனித்தனியாக எடுத்துட்டு அந்த ஓரங்கள்லாம் மாவு பிரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா லேயராக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். சூடு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடுறோன்னு சொல்லி போட்டு கிளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாவில் பொரித்து நம்ம வெளியே எடுக்கிற வரையுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் நேரம் விட்டு ஒன்றா திருப்பி நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அதிகப்படுத்தினா கருகி போயிடும், ஸ்லோ பண்ணிங்கன்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து மொறு மொறுன்னு அதிரசத்தில் எள்ளு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் மாதிரியும் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சது ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். அதுலேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 வந்து இந்த மாதிரி பீசஸாக நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு நான் வந்து உடச்சி காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.